வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான எல்லாருக்கும் பிடிச்சமான ஸ்வீட் கார்ன் வச்சு தான் எப்படி சூப் பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். முதல்ல இது மாதிரி ஸ்வீட் கார்னை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி உதிரியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்க ஒரு உருளைக்கிழங்க இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்து வச்சுக்கோங்க. அதை இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம மிக்சியில் அரைக்கிறதுக்கு என்னென்னு பார்க்கலாம். மிக்சியில் நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க எடுத்துக்கோங்க. இதோட நம்ம வேக வச்சு இது மாதிரி உதிரிச்சு வச்சுருக்க ஸ்வீட் கார்னை நம்ம எடுத்து வச்சுருக்கிறதுல பாதி ஸ்வீட் கார்னை மிக்சிலையும் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் இதில் 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சிக்கோங்க. இப்போ இது மாதிரி அரைச்சி ஃபஸ்ட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கடாய் சூடு பண்ணிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயமும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் அதையே ப்ரிஃபர் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ இது மாதிரி சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பாதி ஸ்வீட் கார்ன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கதை நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சூப் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்வீட் கார்னையும் சேர்த்து நல்லா இது மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இப்போ இதில் கடாயில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்தளவுக்கு பதம் வர அளவுக்கு தண்ணி ஊற்றி இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது பச்சை வாசனை போற முடியும் நல்லா வேக வைக்கணும். அதுக்காக தான் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த சூப்பில் நம்ம எந்த வித கார்ன்ஃப்ளவர் எந்த அரிசி மாவு எதையுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. இந்த சூப் ரொம்ப ஹெல்த்தியானதும் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியது, சுவையும் நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்னும் ரொம்ப வேக வைக்கிறதுக்கு தண்ணி கொஞ்சம் பதம் இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கடைசியாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப சிம்பிளான ஸ்வீட் கார்ன் சூப் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சூப்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்க மற்ற சூப் ரெசிபீஸோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். அந்த ரெசிபீஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.